வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இப்போ வந்து நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மெட்டீரியல் காஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, தியரி பார்ட். அதுக்கப்புறம் இஓக்யூவில் நம்ம கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் பார்க்குறோம். இந்த அட்வான்ஸ்டு எப்படி ப்ராப்ளம், இந்த இஓக்யூ ப்ராப்ளம் அட்வான்ஸ்டு ஆகுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ சப்ளையர்ஸோட நமக்கு எப்படி டீலிங் இருக்குங்கிறத பொறுத்து அந்த டிஸ்கவுண்ட் ரேட் வந்து மாறும். அப்போ டிஸ்கவுண்ட் ரேட் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி காஸ்ட் பர் யூனிட் மாறும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு கேட்டகரி மாதிரி வச்சுருப்பாங்க. இவ்வளோ யூனிட்ஸ்லேருந்து இவ்வளோ யூனிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் 2% டிஸ்கவுண்ட்டு. அடுத்த 1000 யூனிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 3%, 2000 யூனிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 4%, இப்படின்னு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்டை வந்து கூட்டிகிட்டே போவாங்க. அப்போ அப்படி கூட்டிகிட்டே போனாங்கன்னா நல்லா யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து யூனிட் காஸ்ட் வேறுபடும். ஏன்னா டிஸ்கவுண்ட்டை கழிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பொருளுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 98 ஆகும். அதே இது 3 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 97 நமக்கு ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வேறு வேறு யூனிட்ஸ் கொடுத்து இதில் எது பெஸ்ட்டு, நான் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தா நல்லது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஆனால் டிஸ்கவுண்ட்டை வச்சு இல்லை, டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருக்கத்துல எது எக்கனாமிக் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணால் நமக்கு பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரைட், பாருங்கள். இப்போ இந்த 16th ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். From the following particulars with respect to a particular item of materials of a manufacturing company, calculate the best quantity to order. இப்போ நல்லா கவனிக்கணும். less than 250 tons, 250 டன்ஸ்க்கு குறையா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 6 rupees. அதே இது 250க்கு மேலே 800க்கு குறையா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 5.90. 800க்கு மேலே 2000க்கு உள்ள பண்ணா 5.80. 2000க்கு மேலே 4000க்கு உள்ள நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா 5.70. குறைஞ்சிட்டே போகுது ரேட்டு. அண்ட் 4000 அண்ட் அபவாக இருந்தால் 5.60. ஓகேவா? இப்போ நமக்கு ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் ஏ வேணும் இல்லையா? ஸோ ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் 4000 tons. Stock holding cost 20%. Stock holding cost means nothing but storage cost. It is otherwise called as, that is commonly known as carrying cost. Then the delivery cost per order is ₹6. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். பாருங்க. ரைட், ஓகே. எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி EOQ. எஸ், EOQ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா 250 யூனிட்ஸ்க்கு உள்ள ஆர்டர் பண்ணா, அப்போ 250 யூனிட்ஸ்க்கு உள்ள நம்ம ஏதோ ஒரு யூனிட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் வந்து 200 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். டூ 250 யூனிட்ஸ்க்கு மேலே 800 யூனிட்ஸ்க்குள்ள, ஸோ 250 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 800 யூனிட்ஸ்க்கு மேலே 2000 யூனிட்ஸ்க்கு உள்ள, இருங்க இன்னொரு வாட்டி நம்ம ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். எஸ், 800க்கு மேலே 2000க்கு உள்ள, அப்போ நான் 800 எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2000க்கு மேலே 4000க்கு உள்ள, ஸோ 2000 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 4000. ஸோ இத்தனை கேட்டகரியாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பாருங்க. மொத்தத்துக்கு நமக்கு 4000 யூனிட்ஸ். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆனுவல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எனக்கு 4000 யூனிட்ஸ். அது எனக்கு நல்லா தெரியும். நான் கீழே வந்து இங்கிட்டு கூட நான் எழுதிக்கிறேன். ஆனுவல் A is equal to 4000 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எத்தனை ஒவ்வொன்றுக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு அடுத்து ரெண்டாவது நான் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா கேரியிங் காஸ்ட். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காஸ்ட் பர் யூனிட் தெரியணும். கவனிங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு 4000 divided by 200, 20 orders. ஓகே, அடுத்து 4000 divided by 250, 16 orders. 4000 divided by 800, 5 orders. 4000 divided by 2000, 2 orders. 4000 divided by 4000 is equal to 1 order. Okay, 20, 16, 20, 16, 5, 2, 1. Okay, so this is number of orders. அடுத்து cost per unit. Cost per unit. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 200 யூனிட்ஸுக்கு காஸ்ட் பர் யூனிட் நமக்கு எதுவுமே அவங்க என்ன கொடுக்கல, டிஸ்கவுண்ட் கொடுக்கல. அதே 6 ரூபா தான், 6 ருபீஸே தான். ஸோ ₹6. நம்ம டைரக்டாக அங்கேயே கூட எழுதிக்கலாம். 6 ருபீஸ். இங்கே 5.90, 5.8, 5.7, 5.6. புரிஞ்சிருச்சா? ஓகே, காஸ்ட் பர் யூனிட். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கேரியிங் காஸ்ட். கேரியிங் காஸ்ட் கவனிங்க, கேரியிங் காஸ்ட் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 20% ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ 6ல் 20%, 6ல் 20%, 1.2. 5.9ல் 20%, 1.18. 5.8ல் 20%, 1.16. 5.7ல் 20%, 1.14. அடுத்து 5.6ல் 20%, 1.12. ஓகே, ஸோ கேரிங் காஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல்ல பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டர் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். முதல்ல பர்ச்சேஸ் காஸ்ட். பர்ச்சேஸ் காஸ்ட், எஸ், கவனமாக எழுதணும். மொத்தம் நமக்கு 4000 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 4000 into 6 rupees, ரைட்? ஸோ 24,000. அடுத்தது 4000 into 5.9, ஸோ 23,600. அடுத்து 4000 into 5.8, 23,200. Next, 4,000 into 5.7, 22,800. And one more thing, 4,000 into 5.6, 22,400. So this is purchase cost. ஒரு வருஷத்துக்கு 4000 யூனிட்ஸு. ஸோ 200 வாங்கினா 6 ரூபா. அதே இது 250க்கு மேலே 800க்குள்ளே வாங்கினோம்னா நமக்கு 5.9. ஸோ அதை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணி போட்டேன். அடுத்து ஆர்டர் காஸ்ட். நல்லா கவனிங்க, மொத்தம் எவ்வளோ ஆர்டர் நான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ காஸ்ட்னு நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஆர்டரிங் காஸ்ட் பாருங்க, டெலிவரி காஸ்ட் பர் ஆர்டர் 6 ரூபா கொடுத்துருக்காங்களா?
ஸோ திஸ் இஸ் ஆர்டரிங் காஸ்ட். அப்போ இன்டூ 6 நான் போட போகிறேன். முதல் 20 இன்டூ 6 120 rupees. அடுத்து 16 இன்டூ 6 ஓகே, ஸோ 96 rupees. அடுத்து 5 இன்டூ 6 30 rupees. 2 இன்டூ 6 12 rupees. 1 இன்டூ 6 6 rupees. அவ்வளோதான், ஆர்டரிங் காஸ்ட் ஓவர், ரைட். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா கேரியிங் காஸ்ட் எழுத போகிறோம். கேரியிங் காஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஜஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நல்லா கவனிக்கணும். இங்கே 200 யூனிட்ஸ் நல்லா கவனிங்க. நான் அங்கே கீழே கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கேரியிங் காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட் கவனமாக கவனிக்கணும். நமக்கு வந்து 200 யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு கேஸில் 200 தான் வாங்க போகிறோம். 200 இன்டூ இங்கே கேரியிங் காஸ்ட் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், 1.2 இன்டூ 1/2. ஸோ 1.2 இன்டூ 100 போட்டுடலாம் இல்லையா? ஸோ 120 rupees. அடுத்தது 250 இன்டூ இதுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 250க்கு 1.18. ஸோ 1.18 இன்டூ half. ஸோ 250 into 1.18 divided by 2. So 147.50. அடுத்தது பாருங்க 800 units 1.16. 800 units into 1.16 into 1/2. So 400 நம்ம வச்சுக்கலாம். 800 divided by 2 போட்டுருவோம். 400 into 1.16 464. அடுத்து 2000. 2000க்கு நமக்கு எவ்வளோனா 1.14. So 2000 into 1.14 into 1/2. So 2000 நான் 1000 எடுத்துக்கிறேன். 1000 into 1.14 1140. Then last one 4000க்கு 1.12 into half. So பாருங்க 4000 divided by 2 2000 நான் எடுத்துக்கிறேன். 2000 into 1.12 2240. So 120 147.50. அடுத்து மூணாவது கேட்டகரிக்கு 464 1140 2240. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பாருங்க 240 24,240 ஃபர்ஸ்ட் கேஸ். அதாவது 200 யூனிட்ஸாக நான் வந்து போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு 24,240 ஆகும். அடுத்து பாருங்க 23,600 + 96 + 147.5 23,843.5. அடுத்தது பாருங்க 23,230 + 464 23,694. அடுத்து பாருங்க 22,812 + 1,140. So 23,952. அடுத்த கெடல்ல நான் கீழே எழுதுறேன். 22,406 + 2,240 24,646. லாஸ்ட் கேட்டகரி இந்த இதுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 24,000. அப்போ அது வேண்டாம். கடைசி இதுவும் 24,000 விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டையும் கடைசி நம்ம விட்டுறலாம். இந்த மூணுக்குள்ளே தான் பார்க்கணும். அடுத்து பாருங்கள் 23,900 விட்டுறலாம்.
23,800 விட்டுலாம். ஸோ இது எந்த யூனிட்ஸ்ன்னு பார்க்கலாமா? மேலே மூணாவது 800 யூனிட்ஸ். இதுதான் இட் இஸ் அட்வைசபிள் டு பர்ச்சேஸ் 800 யூனிட்ஸ் இன் அ லாட். ஒரு லாட்டுக்கு 800 யூனிட்ஸ். த டோட்டல் காஸ்ட் ஃபார் தி total cost for 800 units is cheaper than others. Hence, it is advisable to purchase 800 units in a lot. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? இது மாதிரி எப்படி கேட்டாங்கன்னாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸ் காஸ்ட், ஆர்டர் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு போட முன்னாடி நம்பர் ஆஃப் ஆர்டர் இருக்கா பார்த்துக்கணும். காஸ்ட் பர் யூனிட் வேரி ஆகுது. வேரி ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, இதை எழுதணும்னு அவசியமே இல்லை. பட் வேரி ஆகுது, ஸோ அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா கேரிங் காஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்போ காஸ்ட் பர் யூனிட் வேரி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக கேரிங் காஸ்ட்டும் வேரி ஆகும். காஸ்ட் பர் யூனிட் வேரி ஆகலைன்னா கேரிங் காஸ்ட் வேரி ஆகாது. பட் காஸ்ட் பர் யூனிட் வேரி ஆகலைன்னா இந்த ப்ராப்ளமே கிடையாது. புரிஞ்சிருச்சா? அதனால கவனமாக நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை முதல் எழுதிட்டு காஸ்ட் பர் யூனிட் எழுதிட்டு கேரிங் காஸ்ட் மாறுறதையும் எழுதிக்கிறோம். கவனமாக கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நான் தனியாக ஒர்க்கிங் நோட்டில் பண்ணியிருக்கேன். இன்டூ 1/2 போட மறந்துடாதீங்க. ஏன்னா நான் 200 யூனிட்ஸ் வாங்கி வச்சேன்னா 200 யூனிட்ஸ் எப்போவும் ஸ்டோரேஜில் இருக்காது, எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் அதில் half ஆஃப் த அமௌண்ட்டை நம்ம போடுறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு போடுங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.